சம்மர் லீவ் விட்டதுலேருந்தே சாயந்தரம் ஆச்சுன்னா ஏதாவது செஞ்சு கொடுங்கன்னு கேட்டுகிட்டே இருக்காங்க பசங்க. இன்றைக்கி சக்கரை பொங்கல் ரொம்ப சூப்பராக வாயில் வச்சோடனே கரைகிற மாதிரி ஒரு குக்கர் எடுத்துப்போம். அதை கேஸ் ஆன் பண்ணிட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக நெய் விட்டுட்டு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடி நான் பச்சை பருப்பும் பச்சரிசியும் ஊற வச்சுருந்தேன். அது ரெண்டுத்தையும் வந்துட்டு இதில் போட்டு நல்லா கொஞ்சம் பச்சை வாசம் போகிற அளவுக்கு வறுத்து எடுத்துப்போம். வறுத்துட்டதுக்கப்புறமா நான் 1 டம்ளர் பச்சரிசியும் பச்சை பருப்பும் வந்துட்டு ஈக்குவல் ரேஷியோவாக போட்டு வச்சுருந்தேன். கூடவே ஒரு 2.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி கொஞ்சமாக வந்துட்டு கல்லுப்பு போட்டு ஒரு 3 விசில் வச்சுப்போம். 3 விசில் வச்சதுக்கப்புறம் அது ஒரு பக்கம் வெளில எடுத்து வச்சிடலாம். இன்னொரு சைடு நம்ம வந்துட்டு கீ கொஞ்சம் போட்டு முந்திரி பருப்பு வறுத்து எடுத்துப்போம். முந்திரி பருப்பு நல்லா வறுத்து 2 பக்கமாக உடச்சி எடுத்துகிட்டு வறுத்துடலாம். அது கூடவே இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா விசில் வந்துட்டு அடங்கிட்டுருக்கோம். ஸோ எடுத்து இந்த முந்திரி பருப்பை அதில் போட்டுருவோம். அதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சமாக வந்துட்டு ஏலக்காய் தூளும் வெல்லமும் போட்டு நல்லா மறுபடியும் அடுப்பை சிம்மில் வச்சு மிக்ஸ் பண்ணி இந்த வறுத்து இருந்த முந்திரி பருப்பு அதில் போட்டோம்னா சூப்பரான சக்கரை பொங்கல் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள்.